கொரோனாவுக்கு முந்தின பீரியடில் பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டார் எந்திருக்கவே இல்லை. கொரோனான்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா தான் அது 300% ரிட்டர்ன் கொடுத்தது. இப்போ வந்து ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் ஐடி செக்டார் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. செபியோட சேர்மனே சொல்லியிருக்காங்க, என்னாலேயே அந்த டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ண முடியல, இவங்க எப்படி 300% 400% ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்றது செபியோட சேர்மனோட இன்டர்வியூஸ்லேயே இருக்குது. எதில் அதிகமான ரிட்டர்னுக்கு வாய்ப்பு இருக்குது? ஃபார்மா அண்ட் ஐடி வந்து அண்டர் வெயிட்டடாக இருக்குது. கேபிட்டல் குட்ஸு அது வந்து ஓவர் வெயிட்டடாக இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை விட தீமேட்டிக் ஃபண்ட்ஸு இல்லைன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து கூடுதலான லாபம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பல சமயங்களில் பார்த்துருக்கோம். வெறும் 1600 கோடி ரூபா தான் இந்தியாவோட மொபைல் ஃபோனோட எக்ஸ்போர்ட்டு. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி 1.25 லேக் க்ரோர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்து டைரக்ட் ஈக்விட்டி வாங்கும்போது நிச்சயமாக வந்து அது மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் லாங் டேர்மில் பார்க்கும்பொழுது. ஆனால் பெரிய சேலஞ்ச் என்னன்றது வந்து எந்த செக்டரை எந்த கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது அமைய போகுது. செக்டர் வைஸ் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி நம்ம வந்து சூஸ் சார்? பேசிக்கலாக செக்டார் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். எந்த செக்டாரு எப்போ ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது அந்தந்த தீம்ஸ் வந்து பிக்கப் ஆகும்போது தான் தெரியும். கொரோனாவுக்கு முந்தின பீரியடில் பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டார் எந்திருக்கவே இல்லை. கொரோனான்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா தான் அது 300% ரிட்டர்ன் கொடுத்தது. அதுக்கப்புறமா ரியல் எஸ்டேட்டு கொஞ்சம் கொடுத்தது. இப்போ போன வருஷம் ரன் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் கொடுத்தது. இப்போ வந்து ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் ஐடி செக்டார் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ செக்டார் வந்து அது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அதை ப்ரிசைஸாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக அந்த டேட்டா பாயிண்ட்ஸை நம்மளால் கேப்சர் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட நம்ம அதை கொடுத்துட்றோம். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க அனலைஸ் பண்ணுற விதங்களே வேறு. அதனால் ஒன்று செக்டார் செக்டார் ரொட்டேஷன் ஃபண்டு நிறைய இருக்குது. பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டு அந்த மாதிரி உள்ள ஃபண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இன்னிலேருந்து ஒரு 7 வருஷம் 10 வருஷம் நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு அடுத்து இந்தியா எதில் இமர்ஜ் ஆக போகுது அப்படிங்கிறத வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு மேனுஃபேக்சரிங் செக்டார் இப்போ அடுத்த ஒரு பெரிய க்ரோயிங் தீமாக இருக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டாரில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி தீம்லேயே நான் போய் சிக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொன்னால் மல்டி கேப்போ, லார்ஜ் அண்ட் மிட் கேப், ஸ்மால் கேப்பு அந்த மாதிரி போயிடலாம். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை போய் அப்ரோச் பண்ணலாம். இப்போ நான் வந்து டைரக்ட் ஈக்விட்டியில் நான் வந்து பர்டிகுலர் கம்பெனி பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எப்படி நான் வந்து எக்ஸ்பர்ட்ஸை சூஸ் பண்ணுறது? சார், இதுக்கு ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னே செபி வந்து பயங்கரமாக கைட்லைன்ஸ் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. யாரும் அட்வைசராக இருக்கிறவங்க ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய நம்ம செபியோட ஆக்ஷன்ஸ் பார்த்தோம். நிறைய பேர் வந்து டிப்பு சொல்லி அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, பேக் டேட்டட் போட்டு பண்ணுறாங்க. செபியோட சேர்மனே சொல்லியிருக்காங்க, என்னாலேயே அந்த டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ண முடியல, இவங்க எப்படி 300% 400% ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்றது செபியோட சேர்மனோட இன்டர்வியூஸ்லேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தான் இண்டிவிஜுவலாக ஹோம்ஒர்க் பண்ணணும். ப்ளஸ் பெரிய பெரிய ஸ்டாக் புரோக்கர்ஸ், உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ, ஏஞ்சல் ஒன், ஜியோஜெட்டு இந்த மாதிரி உள்ளவங்க சில டிப்ஸு தராங்க. இந்த மாதிரி உள்ளதை ஒரு 10 டிப்ஸு கொடுத்தாங்கன்னா 10 ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. அதில் ஒரு 5-6 தான் ஒர்க் அவுட் ஆகும். எந்த 5-6ங்கிறது அவங்கவுங்க பர்சனல் ரிசர்ச் பண்ணி ஆகணும். சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசும்பொழுது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு விதமான தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தீமேட்டிக் ஃபண்ட்ஸுக்கும் ரெகுலராக நம்ம டேரெக்டாக ஏதோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? எதில் அதிகமான ரிட்டர்னுக்கு வாய்ப்பு இருக்குது? சார், தீமேட்டிக் ஃபண்ட்ஸு நம்ம சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் தீம் இருக்கும். கிட்டத்தட்ட 12 விதமான தீம்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு தீமு. அந்த மேனுஃபேக்சரிங் தீமில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் இருக்கும், மிட் கேப்பும் இருக்கும், ஸ்மால் கேப்பும் இருக்கும். இந்த மாதிரி வேரியடு தீமில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வரக்கூடிய ஒரு என்எஃப்ஓவில் உள்ள டீட்டெயில்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் தீமில் அந்த மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பக்கெட் வந்து பெருசாக வச்சுருப்பாங்க. இவங்க ஆனால் சூஸ் பண்ணுறது 60லேருந்து 70 ஸ்டாக்ஸு. எல்ஐசி மேனுஃபேக்சரிங் என்எஃப்ஓ இப்போ ஓடிட்டுருக்கு. அவங்க சூஸ் பண்ணுறது 60லேருந்து 70 ஸ்டாக்ஸ் தான் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இதுக்கும் இண்டெக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸில் நீங்கள் 100% மிரர் தான் பண்ண முடியும். இண்டெக்ஸில்
கேபிட்டல் குட்ஸ் இத்தனை பர்சன்டேஜ்னு நீங்கள் இத்தனை பர்சன்டேஜ் வச்சே ஆகணும், அதில் மாற்றமே பண்ண முடியாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அதை ரொட்டேட் பண்ண முடியும். ஆனால் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்னு நீங்கள் வரும்பொழுது இந்த ஃபண்ட் மேனேஜர் ஒரு கால் எடுப்பார். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபார்மா அண்ட் ஐடி வந்து அண்டர் வெயிட்டடாக இருக்குது, கேபிட்டல் குட்ஸு அது வந்து ஓவர் வெயிட்டடாக இருக்குது. அப்போ இண்டெக்ஸ் பிரகாரம் போனீங்கன்னா ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் அந்த இதில் தான் வச்சாகணும். ஸோ இவங்க வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து இந்த கால் எடுப்பார். ஓவர் வெயிட்டுக்கு பதிலாக நான் அண்டர் வெயிட்டில் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அடுத்த சைக்கிள் அதுதான் மேலே வரும் அப்படின்னு பண்ணுவார். நியூவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆந்திராவில் ஃபேமஸாக ஒரு ட்ரோன் தீதி அப்படின்னு ஒரு கான்செப்ட்டு பெருசாக ஓடிட்டுருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கர் நிலத்தில் ட்ரோன் மூலமாக ஃபெர்டிலைசர்ஸ் தெளிக்கக்கூடியது. இதில் 2 விஷயம் புதுமையாக நடக்குது. ஒன்று, ட்ரோன் மூலமாக ஃபெர்டிலைசர்ஸுங்கிறது ஈவனாக நடந்துருது. 1. 2வது, அங்கே இருக்கக்கூடிய லேபரோட இன்டென்சிட்டி, அதை காஸ்ட்டை வந்து அவங்க குறைச்சிடுறாங்க. ஏன்னா லேபர் வந்து ஃபுல் டே வேலை பார்க்க போகிறது கிடையாது, அதில் நிறைய ஹிக்கப்ஸ் இருக்குது, வெயில்னு வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த ட்ரோன் தீதியை ஆப்ரேட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ட்ரோன் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க இருந்தால் போதும். முக்கியமாக தெலுங்கானா, ஆந்திரா, ஹரியானா இந்த மாதிரி உள்ள ஊர்களில் இது பிரபல்யமாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு புதுவிதமான விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ட்ரோன் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க இந்த ட்ரோன் கம்பெனிஸ் ப்ரொடக்ஷன் கூட ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன்ஸு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி புது செக்டார்ஸ் இவால்வ் ஆகும்போது இதை ஃபண்ட் மேனேஜர் கேப்சர் பண்ணுவார். இண்டெக்ஸில் இதை இமீடியட்டாக கேப்சர் பண்ண முடியாது. ஸோ எண்ட் ஆஃப் டே ஆல்ஃபா, அதாவது கஸ்டமருக்கு கூடுதலான லாபம் அப்படின்னு சொல்லி கிடைக்குது அப்படின்னு பார்த்தா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை விட தீமேட்டிக் ஃபண்ட்ஸு இல்லைன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து கூடுதலான லாபம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பல சமயங்களில் பார்த்துருக்கோம். பேசிக்காக வந்து எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து வாட்ச் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த செக்டரை போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்து அதில் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை அனாலிசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மேபி நம்ம அதில் வந்து ஒரு க்ரோத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக சார். இப்போ 2014 டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா வெறும் 1600 கோடி ரூபா தான் இந்தியாவோட மொபைல் ஃபோனோட எக்ஸ்போர்ட்டு. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி 1.25 lakh crores வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பிள் வந்து பெங்களூரில் பெரிய ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளோட மேனுஃபேக்சரிங் முன்னாடி இது வந்து சைனாவில் இருந்தது. இப்போ சைனா +1ங்கிற ஸ்ட்ராட்டஜியில் இந்தியாவில் இது செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இருக்கக்கூடிய அலைடு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, சிப்பு மேனுஃபேக்சரிங், சர்க்கியூட் மேனுஃபேக்சரிங், இவங்கெல்லாம் அப்படியே கிடுகிடுன்னு வளர ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட இந்தியா வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரை பொறுத்தளவு 2007-8 பீஜிங் ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது சைனா எப்படி வேகமாக முன்னேறிச்சோ அந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கிட்டத்தட்ட இருக்கோம். இன்னிலிருந்து ஒரு 5 to 7 years 10 yearsல பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்க்கு அதிகமான த்ரஸ்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகமாகும். தேங்க்யூ சார். நன்றி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க, மாதம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.